ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்படி செஞ்சால் அப்படி இருக்குன்ற லிஸ்ட்டில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அறுசுவை மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அறுசுவை எப்படி வந்துன்னா, மாங்காய் புளிப்பு, அது மேலே இருக்கிற தோல் துவர்ப்பு, மிளகாய் காரம், உப்பு உவர்ப்பு, வெல்லம் இனிப்பு, அதோட இந்த கசப்பு தன்மை வந்து அந்த வேப்பம்பூவில் இருக்குது. இது 6 சுவையும் சேர்ந்தது தான் மாங்காய் பச்சடி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம். குக்கரை வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம், உளுத்தம்பருப்பு இல்லை சாரி, கடுகு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோலோடு தான் இதை கட் பண்ணணும். ஏன்னா தோலை நீக்கிட்டு கட் பண்ணக்கூடாது. அந்த தோலில் இருக்கிற துவர்ப்பும் அதில் சேரணுன்றதுக்காக அந்த தோலோடு கட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு, ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. சட்டுன்னு கொஞ்சம் நேரம் அப்படி கலந்து விட்டு நம்ம வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் கூட இல்லை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இருந்தால் கூட போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், பாதி மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு அதுக்கேற்ற அளவுகள் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணி விட்டு கலந்து, சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும், விட்டு கலந்து வச்சு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. சும்மா சூப்பராக வெந்துடும் நல்லா. அதை என்ன பண்ணணும், அதுக்கேற்ற இனிப்பு நான் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சக்கரைலாம் சேர்க்கணும், இனிப்புக்கு வந்து நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பாதி சுவைக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே அறுசுவையாக சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு தூக்கலாக இனிப்பு வேணும்னாலும் கொஞ்சம் ஒரு 1/2 கப்புக்கு மேலே கூட சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். சேர்த்து கலந்து பார்த்தீங்களா, 3 விசில் வந்தது எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இது கூட என்ன பண்ணணும், நம்ம அந்த வெல்லத்தை சேர்த்துக்கணும். கொதிக்க விட்டோம்னா, கலந்து விட்டோம்னா மாங்காய் பச்சடி ரெடி. இதை வந்து நம்ம நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கைன்றதுக்கு தத்துவத்துக்கு தான் இதை நெய்வேத்தியமாக படைக்கிறோம். நம்ம தமிழ் புத்தாண்டு அதுக்கு வச்சு நெய்வேத்தியமாக படைக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி படைக்கும்போது உங்களுக்கு அறுசுவையும் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.